ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா காயட்டும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடிக்க விட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதை நல்லா கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்ல, அது ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போது அதை ஒரு 2 வாட்டி கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஒரு 2 வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம சாட் பண்ணிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் நம்ம சாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது கூட ஒரு கை அளவு கொத்தமல்லியும் புதினா இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா சாட் பண்ணிடுங்க. இப்போ கீ ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு 1.5 கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எடுக்கிற ரைஸை விட டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது மட்டன் கொழுப்பு இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வெஜிடேரியனாக சாப்பிடணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சமாக மட்டன் கொழுப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி துளசி ரைஸில் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்பயுமே இந்த துளசி ரைஸில் தாங்க பண்ணுறோம். இது பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. ரைஸ்லாம் உடஞ்சிடக்கூடாது, லைட்டாக அதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம சேர்த்துருக்க தண்ணி கொஞ்சம் வத்தி ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஒரு தோசை பேனில் இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இது 2மே ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்கும், டேஸ்ட்டையும் தரும். இப்போ அதை மூடிட்டு நம்ம தம்மில் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம கீ ரைஸ்லாம் போலன்னு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போது அதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்படியே மூடி போட்டு வச்சுருங்க, அதுலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா போலன்னு உதிராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான ஒரு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் சால்னாவோ இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் தால்ச்சா, பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு அதை சர்வ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி கீ ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.